இன்றைக்கு நம்ம ஆட்சியை இழக்கல, நம்முடைய தயவுல தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இவன் வேற. நம்ம தலைவர் தயவு தான் இன்னைக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆட்சி நடப்பத நம்முடைய தயவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அவங்க தயவாலதான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம். ஏதோ சொன்னல, இது தியேட்டர் சீட் இல்லன்னு 3 பிளாக் பஸ்டர் போட்டு ஒரே படமா கட்டி உன் சீட் எப்படி காலி பண்ண பாத்தியா? அனௌன்ஸ் பண்ணுங்க சார் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல் சார்? என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது குவைத்தியா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியல, மக்களுக்கு நல்லா புரியும். சாம்பார் அப்ப எனக்கு யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்துல தான். திமுகவை பார்த்தா என்னைக்குமே ஒரு சிலருக்கு பயம் இருந்துகிட்டே இருக்குன்றதுக்காக பயமா அது கடிச்சிடாத. என்னடா பால் விளம்பரத்துல பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு எந்த முதியவரும் இல்லாமல் சென்றி படை இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பதற்காக. சார் யாரா? பெரியப்பாவா? நம்ம 200 ரூபாய் ஊப்பிதான். வெரி குட் பிரில்லியன்ட். வணக்கம் பயில்சா வச்சாங்க வந்து பாரு. ஆமா ஐபோன் நம்பர் உட்கார்ந்து போறான். வெட்ட வளைய இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்கு. ஆழமரம் இல்ல. திமுக உரைக்க சொல்லுவேன், ஒரு ஊப்பியா சொல்லுவேன். ஒரு தனி மனித வழிபாடுங்கிறது கடவுள் வழிபாட்டுக்கு சமமானது. ஆமாதானே? தளபதி வாழ்க. வாழ்க உதயநிதி ஸ்டாலின். வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க தளபதி. வாழ்க உதயநிதி. வருங்காலம் எங்கள் உதயநிதி. ஆமாதானே? எந்த ஒரு நாய்மானி? we are proud கொத்தூஸ். நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் கிளம்ப போடுங்களா? இன்னும் எவ்வளவு வருஷம் கல்யாணம் பண்ண உயிர் எடுப்பீங்க? என்ன பண்ணுங்க? இவர் வருவாரா? 26ல நிப்பாரா? அடிப்பாரா? நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாரா? நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு உச்ச வயசு வாங்கிட்டு சப்பிட்டு